பூரிம் பண்டிகை. மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி, வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்யத் தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதித்தார்கள். அம்மதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் என்னப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளின் நிமித்தமும், தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளின் நிமித்தமும், தங்களுக்கு நேரிட்டவைகளின் நிமித்தமும் யூதர் அதை திடப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமல் இருப்பதில்லை என்பதையும், இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறிப்போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப் போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். பூரீமை குறித்து எழுதியிருக்கிற அந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியா ஏலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்திலுள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளையுடைய நிருபங்களை அனுப்பினான். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களைப் பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. யூதர்கள் பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த பண்டிகை வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்தார்கள். அந்த நாட்களில் யூதர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறிற்று. அந்த நாட்களிலே அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறிற்று. யூதர்கள் பூரீம் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று மொர்தெகாய் யூதர்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்புகிறார். வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து, அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று மொர்தெகாய் திட்டம் பண்ணுகிறார். இந்த நாள் பூரீம் பண்டிகை எண்ணப்படுகிறது. ஆமான் யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். அந்த சீட்டின் பெயராலேயே இந்த பண்டிகைக்கு பூரீம் பண்டிகை என்னும் பெயர் வழங்கப்படலாயிற்று.
யூதர் மத்தியிலே இன்றும் பூரீம் பண்டிகையை இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிக்கிறார்கள். இந்த பண்டிகை நாளில் யூதர்கள் எஸ்தர், தானியேல், நெகேமியா, எஸ்ரா ஆகிய புஸ்தகங்களை வாசித்து மகிழ்கிறார்கள். மொர்தெகாயின் எழுத்து நடைக்கும் நெகேமியாவின் எழுத்து நடைக்கும் வித்தியாசம் உள்ளது. நெகேமியா கர்த்தருக்கும் அவருடைய தெய்வீக பராமரிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய நல்ல கரம் தன் மீது இருந்தது என்று பயபக்தியோடு எழுதுகிறார். நெகேமியாவின் வார்த்தைகளை வாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மீது பக்தி அதிகரிக்கும். மொர்தெகாயோ எஸ்தர் புஸ்தகத்தில் தேவனுடைய பெயரை ஒரு தடவை கூட பயன்படுத்தவில்லை. நெகேமியா தன்னுடைய புஸ்தகத்தை எருசலேமில் எழுதினார். எருசலேம் யூதருடைய மார்க்கத்திற்கு மையமான ஸ்தலம். அங்கே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைகளும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதும் அதிகம். மொர்தெகாயோ எஸ்தருடைய சரித்திர புஸ்தகத்தை சூசான் அரண்மனையிலே எழுதுகிறார். சூசானிலே கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனைகள் நடைபெறவில்லை. பெர்சியா தேசத்தில் யூத மார்க்கத்து உபதேசங்களையும் கேட்க முடியாது. சூசான் அரண்மனையில் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக அகாஸ்வேரு ராஜாவின் பிரமாணத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதன் நிமித்தமாக மொர்தெகாயின் எழுத்து நடைக்கும் நெகேமியாவின் எழுத்து நடைக்கும் அதிக வித்தியாசம் காணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிற மற்ற ஆகமங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்தமான வாக்கியங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் பயன்படுத்தப்படவில்லை. எஸ்தர் புஸ்தகத்தை மொர்தெகாய் எழுதவில்லை என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். பெர்சியா தேசத்து ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திர சம்பவங்களை தொகுத்து எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பது வேத பண்டிதர்கள் சிலருடைய கருத்து. ஒவ்வொரு வருஷமும் யூதர்கள் பூரீம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று மொர்தெகாய் பெர்சியா தேசத்தில் வாசம் பண்ணுகிற எல்லா யூதர்களுக்கும் நிருபங்கள் மூலமாக எழுதுகிறார். யூதர்கள் இந்த பண்டிகையை சந்ததி பரம்பரையாக தொடர்ந்து ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அழிவுக்கு விலக்கி ரட்சித்திருக்கிறார். அவர்களுடைய பகைஞருக்கு நீங்களாக்கி அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். மொர்தெகாய், எஸ்தர் ஆகியோரின் காலத்தில் வாசம் பண்ணின யூதருக்கு தங்களுடைய ரட்சிப்பை பற்றி நன்றாய் தெரியும். ஆனால் அவர்களுடைய பின் சந்ததியார் இந்த சம்பவத்தை மறந்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சம்பவத்தை சொல்ல வேண்டும். இது யூதருடைய சந்ததி பரம்பரையாக சொல்லப்பட்டு வர வேண்டும். இதற்காக யூதர்கள் ஒவ்வொரு வருஷமும் பூரீம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். சங்கீதம் 78:6-8 வரை. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளில் யூதர்கள் பூரீம் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று மொர்தெகாய் திட்டம் பண்ணுகிறார். யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளாகிய 2 நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவர்கள் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்பார்கள். 2 நாட்கள் தொடர்ச்சியாக கர்த்தரை ஆராதிப்பதினால் தங்களுடைய காலம் விரயமாயிற்று என்றோ அல்லது வீணாயிற்று என்றோ யூதர்கள் நினைப்பதில்லை. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து யூதர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லோருமே தங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பூரீம் பண்டிகை ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளாகிய 2 நாட்களிலும் ஆசரிக்கப்படுகிறது. 14ஆம் தேதியிலே அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் 15ஆம் தேதியிலே சூசானிலும் யூதர்கள் பூரீம் பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். பூரீம் பண்டிகையை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று மொர்தெகாய் திட்டம் பண்ணுகிறார். அப்பொழுது யூதர் தாங்கள் செய்ய தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்ய சம்மதிக்கிறார்கள். பூரீம் பண்டிகையின் சரித்திரம் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மகதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆனாலும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை
அவனுடைய தலையின் மேல் தீர்க்கும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பெயரினால் பூரீம் எண்ணப்படுகிறது. பூர் என்னும் பெயருக்கு சீட்டு என்று பொருள். யூதர்களை அழிக்கும் நாளை ஆமான் சீட்டு போட்டு தீர்மானம் பண்ணினான். அவன் யூதர்களை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் என்னப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே சீட்டு விழுந்தது. அந்த நாளிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்கள். அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த நாளிலே சத்துருக்கள் யூதரை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக அந்த நாளிலே யூதர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள். பூரீம் பண்டிகை கர்த்தரால் நியமனம் செய்யப்பட்ட பண்டிகை அல்ல. ஆகையினால் பூரீம் பண்டிகையானது பரிசுத்த நாள் என்று அழைக்கப்படவில்லை. இது மனுஷரால் நியமிக்கப்பட்ட பண்டிகை நாள். பூரீம் பண்டிகையை கர்த்தர் திட்டம் பண்ணவில்லை. இதை மொர்தெகாய் திட்டம் பண்ணுகிறார். சூசானில் உள்ள யூதர்கள் ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்குகிறார்கள். பெர்சியா தேசத்தின் அலங்கம் இல்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்குகிறார்கள். யூதர்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறார்கள். தங்களுக்கு நேரிட்ட ஆபத்தான சம்பவங்களை யூதர்கள் மறக்கவில்லை. மொர்தெகாய் தன்னுடைய நிருபத்திலே இந்த சம்பவங்களை நினைவுபடுத்தி எழுதியிருக்கிறார். யூதர்கள் பூரீம் பண்டிகையை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசாரியாமல் இருப்பதில்லை என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப் போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொள்கிறார்கள். யூதர்கள் பூரீம் பண்டிகையை திடப்படுத்துகிறார்கள். இது மனுஷரால் நியமிக்கப்பட்டிருக்கும் பண்டிகை. லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருப்பவை கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பண்டிகைகள். இஸ்ரவேல் புத்திரர் மற்ற பண்டிகைகளை உண்மையோடும் பக்தியோடும் ஆசரிப்பது போலவே பூரீம் பண்டிகையையும் ஆசரிக்கிறார்கள். எஸ்தர் ராஜ சமூகத்திலே போய் யூதருக்காக மன்றாடினாள். ஆமான் யூதருக்கு விரோதமாக நினைத்த பொல்லாத யோசனைகளை எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தெரியப்படுத்தினாள். இப்போது பூரீம் பண்டிகையை யூதர்கள் எல்லோரும் ஆசரிக்க வேண்டும் என்று எஸ்தரும் நிருபம் எழுதுகிறாள். பூரீமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியா ஏலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதுகிறார்கள். யூதர்கள் இந்த பண்டிகையை அவர்கள் புறஜாதி தேசத்தில் இருக்கும்போதும் ஆசரிக்கிறார்கள். மேலும் இந்த பண்டிகையை தங்கள் சந்ததியாரும் ஆசரிக்க வேண்டும் என்று நியமித்துக் கொள்கிறார்கள். பூரீம் பண்டிகையை குறித்து எஸ்தரும் மொர்தெகாயும் 2ஆம் நிருபத்தை எழுதுகிறார்கள். இதனால் இந்த பண்டிகையை ஆசரிக்கும் வழக்கம் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் உறுதியாயிற்று. ஸ்திரியின் வித்து சாத்தானை நசுக்கும் என்னும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இங்கு எஸ்தர் என்னும் ஒரு ஸ்திரியை பயன்படுத்தி இருக்கிறார். பூரீம் பண்டிகை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும் பண்டிகை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரும் புறஜாதியாரும் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக பூரீம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. யூதருக்கு விரோதமாக சங்காரம் நியமிக்கப்பட்ட போது யூதர்கள் எல்லோரும் வெகுவாக அழுது புலம்பினார்கள். சூசான் நகரமே கலங்கிற்று. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு விடுதலையை கட்டளையிட்டார். நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பூரீம் பண்டிகை நாட்களிலே யூதர்கள் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாட வேண்டும். அந்நாட்களில் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்ப வேண்டும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக அவர்கள் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்ப வேண்டும். யூதர்கள் எல்லோருக்குமே பொதுவான ஆபத்து வந்தது.
அவர்கள் எல்லோருமே ஆபத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். எல்லோருடைய அனுபவமும் ஒன்றுதான். ஆகையினால் பூரீம் பண்டிகை நாட்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பூரீம் பண்டிகை நாட்களிலே யூதர்கள் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்வதும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்வதும் சேர்ந்து நடைபெற வேண்டிய காரியங்கள். நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும்போது ஏழைகளின் இருதயங்களும் நம்மோடு கூட சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து அனுபவிக்க வேண்டும். இக்காலத்திலே யூதர்கள் பூரீம் பண்டிகையை ஆசரிக்கிற நாட்களில் தங்களுடைய ஜபாலயங்களில் எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தை வாசிப்பது வழக்கம். பூரீம் பண்டிகை நாட்களில் யூதர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே 3 ஸ்தோத்திர ஜபங்களை ஏறெடுப்பார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: பூரீம் பண்டிகையை ஆசரிப்பதற்கு கர்த்தர் தங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினபடியினால் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே கர்த்தர் தங்களுடைய முன்னோர்களை சத்துருக்களின் சங்காரத்திற்கு விலக்கி ரட்சித்ததற்காக யூதர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். போன வருஷம் பூரீம் பண்டிகையை ஆசரித்தது போல இந்த வருஷம் இந்த பூரீம் பண்டிகையை ஆசரிப்பதற்கு கர்த்தர் தங்களுக்கு சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்ததற்காக யூதர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள்தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க மொர்தெகாய் அகாஸ்வேருவின் ராஜ்யத்தில் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமானமும் உண்மையுமான வார்த்தைகளை உடைய நிருபங்களை அனுப்புகிறார். இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்துகிறது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது.